இசைக்கூறல் ஆயிரம், புது பாடல் ஆயிரம், செவியூரம் பூப்பதாலே உயிர் ராகம் என்றும் தாலாடுதே. தமிழ் பாடல் காவியம், அமுதூரும் ஓவியம், இசை மாலை கேட்பதாலே நெஞ்சம் பூக்கும். சுவைதானின்றே புது ராகம் தண்ணி கேட்கலாம், இசை கோடி மீட்கலாம். ஆகாஷ்வாணி இசையோடு நீங்கள். FM Rainbow 103.3. ஆகாஷ்வாணி இசையோடு நீங்கள். FM Rainbow. FM Rainbow 103.3 இசையோடு என்றும் நீங்கள். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. நாம் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கும் விருதுநகர் KVS ஆங்கில பள்ளி மாணவர்களுடன் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் இணைய நாம் நிலைய நண்பர்களை சந்திப்போம். வருக. வணக்கம். வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பு ஆகி வரும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியிலே நாம பல்வேறு துறை சார்ந்த பெருமக்களையும் பல்வேறு விதமான தலைப்புகளையும் தந்து நேர்களோடு கலந்து உரையாடி வருகின்றோம். அந்த வகையில இன்று சற்று வித்தியாசமா நம் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய விருதுநகர் KVS ஆங்கில பள்ளி மாணவர்களை சந்திச்சு அவர்களோட கலந்து உரையாட இருக்கின்றோம். நேர்களே, ஒவ்வொருவரும் தங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்த காத்துக்கிட்டு இருக்காங்க. நாம இப்ப அவங்க கிட்ட பேசலாம். நிகழ்ச்சியில உங்களோடு இணைவது விக்னேஷ், NE தமிழ்ச்செல்வி. வணக்கம் நேர்களே. ஸோ மாணவர்கள் ரொம்பவே தயாரா காத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல ஸ்கிரிப்டுகள் கையில வச்சிருக்காங்க. ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. ஸோ முதல் மாணவரை சந்திச்சிடலாம். என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சீகா லோஹித் குமரன். எதனா ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட். சரி, இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? பாரதியார் பாட்டு பாடுங்க. தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை, தின்னப்பழம் கொண்டு வருவான், தின்னப்பழம் கொண்டு வருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான், தின்னப்பழம் கொண்டு வருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். என்ன அப்பன் என்னையன் என்றாள், என்ன அப்பன் என்னையன் என்றாள், என்ன அப்பன் என்னையன் என்றாள், அதனை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை. அழகுள்ள மலர் கொண்டு வந்தே என்னை அழச் செய்த பின் கண்ணை மூடிக்கொள், குழலிலே சூட்டுவேன் என்பான், என்னை குருடாக்கி மலரினை தோழிக்கு வைப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை. கண்ணன் தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை. அதாவது நம்ம எப்பவுமே வானொலியில சொல்வோம் இசையோடு இணைந்திருங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி இந்த மாணவரும் ஓப்பனிங்க ஒரு அருமையான பாடலோட ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து அடுத்த மாணவர்கிட்ட பேசலாம். அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம். என் பெயர் கபிலேஷ். என் பெயர் சரவண பாலாஜி. நான் சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நாங்க 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் இருந்து வருகிறோம். சரி, ஓகே. அப்ப 2 பேரும் சேர்ந்துதான் இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? அன்னை தமிழ் பாடல் பாடுங்க. எங்கள் தமிழ் பாடுங்க பாடுங்க. அருளறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே, அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும்,
இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். ஏற்றியவர் வேராமணி. ரொம்ப அருமையா பாடினாங்க. அதாவது தம்பி சொல்லும்போது சொன்னாங்க அன்னை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து எங்கள் தமிழ் அப்படின்னாரு. ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா இப்ப நம்ம பேசுறது கூட என்ன கேட்போம், உங்களுடைய தாய்மொழி என்ன அப்படின்னு தான் கேட்போம். அப்படிங்கும்போது நம்ம மொழி அன்னை அப்படிங்க சொல்றதுல தவறே கிடையாது. இப்ப அடுத்த மாணவன் நம்ம கிட்ட பேச காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம், உங்க பேரு, என்ன படிக்கிறீங்க? நான் எஸ் கார்த்திக், 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை என்ன சொல்ல காத்துக்கிட்டு இருக்கீங்க? பாரதியார் பாடல். பாடுங்களேன். சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல நீ வல்லாயோ, வல்லவே முருகன் தன்னை இங்கு, வல்லவே முருகன் தன்னை இங்கு வந்து கலந்து மகிழ்ந்து குலாவிட, சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல நீ வல்லாயோ. தில்லை அம்பலத்தே நடனம் செய்யும் அமரன் பிரான், அவன் செல்வன் திருமகனே இங்கு வந்து சேர்ந்து கலந்து மகிழ்ந்திடு வாவென்று, சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல நீ வல்லாயோ. அள்ளி குலத்தருகே அள்ளி குலத்தருகே ஒரு நாள் அந்தி பொழுதினிலே, அங்கோர் முல்லை செடி அதை பார் செய்த வினை முற்றும் மறந்திட கற்றதென்னவென்று, சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல நீ வல்லாயோ. பாலைவனத்திடையே பாலைவனத்திடையே தன் கைப்பற்றி நடக்கையிலே, தன் கை வேலின் மிசையான வைத்து சொன்ன விந்தை மொழிகளை சிந்தை செய்வாய், தன் கை வேலின் மிசையான வைத்து சொன்ன விந்தை மொழிகளை சிந்தை செய்வாய் வென்று, சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல நீ வல்லாயோ. ரொம்ப அருமையா கங்கு கடை ரொம்ப அருமையா பாடியிருக்கிறாரு. இப்ப 3 பாட்டு கேட்டாச்சு. ஒரு குட்டி கதை கேட்கலாமே இப்ப சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க, எங்கன்னா படிக்கிறீங்க? என் பெயர் இ சுபாஷ், நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். கதையை சொல்லுங்களேன். ஒரு காலத்துல பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அடர்ந்த காத்துல ஒரு சிங்கமும் எலியும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. 2 இதுக்கும் பல வருஷமா பகை. சிங்கம் என்ன நினைச்சுச்சுன்னா, எலி ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அதால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சுச்சு. ஆனா ஒரு நாள் சிங்கம் காட்டுக்குள்ள வேட்டையாட போகும்போது திடீர்னு ஒரு வேட்டைக்காரன் வலையில மாட்டிக்கிச்சு. அந்த நேரத்துல அதை பார்த்துட்டு இருந்த எலி ஒரு நிமிஷம் நினைக்காம அந்த வலையை அதோட பல்ல வச்சு நாரா கிழிச்சு இருந்து சிங்கத்தை காப்பாத்துச்சு. அன்னையில இருந்து சிங்கமும் எலியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, யாரையும் பார்த்து எடை போடக்கூடாது. இப்ப நான் நன்றி கூடி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாரு. சிறு துரும்பும் பல் குத்த உதவும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கதையில இருந்து அதை நம்ம தெளிவா உணர முடியுது. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாக பெறுங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மதுரை FM ரெயின்போ 103.3 11 மணி 11 நிமிடம் 50 நொடியில இன்னைக்கு கண்ணாடி மாளிகை சிறப்பு நிகழ்ச்சியா வளம் வந்துருக்கு. நம் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய விருதுநகர் KVS ஆங்கில பள்ளி மாணவர்களுடன் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வளம் வந்துருக்கு. மீண்டும் நம் நிலைய நண்பர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். FM 103.3 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து மாணவர்கள் அழகழகா பாடினாங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்டா ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் கதை, அதாவது டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான கதையும் சொன்னாங்க. தொடர்ந்து அடுத்த மாணவருக்கு என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம். வணக்கம், நான் சே முத்துக்குமார், 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பாரதியார் பற்றி கூற வந்துள்ளேன். சொல்லுங்க. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் டிசம்பர் 11, 1882 அன்று பிறந்தார். அவர் இளம் வயதிலேயே கவிதை ஆற்றல் கண்ட எட்டயபுரம் சமஸ்தான புலவர்கள் அவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினர்.
அவர் நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாகவும் விடுதலை உணர்வை மக்கள் மத்தியில் ஊத்தியராகவும் திகழ்ந்தார். நன்றி. அது பாரதியாரை பத்தி ரொம்பவே அழகா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொல்லி முடிச்சிட்டாங்க. தொடர்ந்து அடுத்த மாணவர்கிட்டயும் பேசலாம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. நான் உதயவேந்தன் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஆதேஷ் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்ல போறீங்க? அப்துல் கலாமின் பொன்மொழிகள். சொல்லுங்க. நீ பிறந்தது ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நீ இறந்தது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். ஒரு கடமை, நிறைவேற்றுங்கள். ஒரு சோகம், தாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு லட்சியம், சாதியுங்கள். ஒரு போராட்டம், வென்று காட்டுங்கள். ஒரு பயணம், நடத்தி முடியுங்கள். நன்றி. நன்றி, வணக்கம். ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் மெசேஜ் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. தொடர்ந்து அடுத்த மாணவர்கிட்டையும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம். என் பெயர் ராம்ரித்தேஷ். நான் 7ஆம் வகுப்பு மாணவன். இன்று நான் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு பற்றி பேச வந்துள்ளேன். சூப்பர், ரொம்பவே அருமையான தலைப்பு. சொல்லுங்க, ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டு என்பது பாரம்பரிய தமிழ் விளையாட்டாகும். இது ஏறுதழுவல், மஞ்சு விரட்டு என்றும் அழைக்கப்படுகின்றது. ஏறு என்பது காளையை குறிக்கும். காளையை ஓடவிட்டு அதை வீரர்கள் ஓடி பிடித்து அடக்குவதுதான் ஜல்லிக்கட்டாகும். இவ்வீர விளையாட்டு கடந்த 2000 வருடங்களுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் விளையாடப்படுகிறது. இது தமிழ் வீரர்களின் வேகத்தையும் விவேகத்தையும் சோதிக்கும் விளையாட்டாகும். எனவே தீமைகளை ஒழிப்போம், தமிழ் மண்ணை காப்போம். நன்றி, வணக்கம். ரொம்பவே அழகா சொன்னீங்க. கேட்டுட்டு இருக்கீங்க. 11:14 தொடர்ந்து அடுத்த மாணவர்கிட்டையும் பேசலாம். அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம். வணக்கம். என் பெயர் காயி ஜெய்வேல். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது காமராஜரை பற்றி கூறப் போகிறேன். எனது சொந்த ஊர் விருதுநகர் என்று கூறுவதில் மிக பெருமை கொள்கிறேன். ஏனென்றால் கல்விக்கண் திறந்த காமராஜர் எங்கள் ஊரில் பிறந்தார். காமராஜர் அவர்கள் கல்விக்காக பல சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். எனவேதான் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதாவது விருதுநகர் மாவட்டத்துல இருந்து வந்துட்டோம்னா நம்ம காமராஜரை கல்வி தந்தையை நம்ம நினைவு கூறாம இருக்க முடியாது. ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாரு. இப்ப மாணவர்கள் மட்டும்தான் பேசுவாங்களா? எங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க, எந்த துறை சார்ந்த ஆசிரியர் அப்படின்னு கேட்டலாம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, என்ன துறை ஆசிரியர் நீங்க? வணக்கம். என் பெயர் சாந்தி. நான் கேவிஎஸ் ஆங்கில பள்ளியில் ஆங்கில ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறேன். இந்த நிகழ்ச்சியில என்ன சொல்ல கத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் இப்பொழுது எப்படி வாழ வேண்டும் என்பது பற்றி பேச வந்துள்ளேன். சொல்லுங்களேன். நீ பிறக்கும் போது இல்லாத உன் பெயர், நீ இறக்கும் பெயர் உன்னோடுதான் இருக்கும். உன்னுடைய பெயரை சாவிற்கு கொடுக்காமல் சரித்திரத்திற்கு கொடு. நீ உன் வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு நன்மை தீமைகளும் உன் பெயரை வந்தடைகின்றது. தயவு செய்து வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள், பெயர் சொல்லும் அளவிற்கு. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு ரொம்ப அருமையா எடுத்து சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த ஆசிரியரை சந்திப்போம். மேடம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த துறை நீங்களும்? என் பெயர் லலிதாம்பிகை. நான் கேவிஎஸ் ஆங்கில பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக இருக்கிறேன். சொல்லுங்களேன், இந்த நிகழ்ச்சியை என்ன சொல்ல காத்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம தகுதியை நம்ம எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது பற்றி சில வரிகள். உன்னுடைய தகுதியை வளர்த்துக் கொண்டே செல். உன்னை விட்டு விலகியவர்களுக்கு அது பெரும் இழப்பாக மாறும். உன் பயணத்தில் கவனம் செலுத்து. உங்களது வாழ்க்கை உங்கள் கையில். தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருங்கள். தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். தகுதியை வளர்த்துக் கொள்ளாத எவருமே வாழ்க்கையில் ஜெயித்தது கிடையாது. வெற்றி என்பது உங்களிடம் இருக்கிற தகுதியில் இருக்கிறது. எனவே திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நன்றி. நிச்சயமா திறமை இருந்தா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு அருமையா மாணவர்களுக்கும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். என்னங்க நகை வாங்க மங்களன் மங்கள் போலான்னு சொல்லுவியே, கரெக்டா சொல்லிட்டீங்க. அதான் மங்களன் மங்கல்ல பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடின்னு சொல்லிட்டாங்கல்ல. மங்களன் மங்கள் வழங்கும் தங்கமான தள்ளுபடி உங்களுக்காக. உலக தரம் வாய்ந்த HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில். தங்க நகைகள் பவுனுக்கு 1000 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகள் அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கைராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை. புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
ஒவ்வொரு கோலோட ஆரம்பம் ஒரு பிளான். எந்த ஒரு பிளானுக்கும் தேவை செக்யூரிட்டி. வழங்குகிறோம் LICயின் புதிய நவ்ஜீவன் ஸ்ரீ ரெகுலர் பிரீமியம் பிளான். உங்களுக்கு ரொம்ப அவசியமானதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு சூப்பர் காம்போ வித் இன்சூரன்ஸ் அண்ட் சேவிங்ஸ். உங்க ஃபியூச்சரை செக்யூர் பண்ண இதுல ஃபிளெக்சிபிள் பிரீமியம் பேமெண்ட் டர்ம் ஆப்ஷன்ஸோட அட்ராக்டிவ் கேரண்டீட் அடிஷன்ஸ் அண்ட் என்ஹான்ஸ்ட் கேரண்டீட் அடிஷன்ஸ் டு எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர்ஸும் இருக்கு. உங்க குழந்தையோட எஜுகேஷனோ இல்ல உங்களோட ட்ரீம் ஹோமோ எல்லாத்தையும் பிளான் பண்ணுங்க வித் LIC's நவ்ஜீவன் ஸ்ரீ ரெகுலர் பிரீமியம் பிளான். மேலும் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்க இல்ல LICindia.in க்கு லாக் ஆன் பண்ணுங்க. LIC हर पल आपके साथ. மதுரை FM ரெயின்போ 103.3 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில நம் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கும் விருதுநகர் KVS ஆங்கில பள்ளி மாணவர்களுடன் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியா வளம் வந்துருக்கு. மீண்டும் நம் நிலைய நண்பர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். 11:18 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம விருதுநகர் KVS பள்ளி மாணவர்களை சந்திச்சு உரையாடிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப அடுத்த மாணவன் பேச தயாரா இருக்கிறாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. விஜயந்தர், நான் 7ஆம் வகுப்பில் இருந்து வருகிறேன். என்ன சொல்ல போறீங்க? திருவள்ளுவர் கன்னியாகுமரி பற்றி பேச வந்துள்ளேன். சொல்லுங்களேன். அவரை முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு, அதாவது 1330 திருக்குறள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட்டக்கூடிய அனைத்து விஷயங்களையும் காலம் காலமாக மறுக்கப்படாத மாற்றப்படாத சரித்திரத்தை இயற்றியவர் தான் திருவள்ளுவர். இவருடைய திருவுருவச் சிலை தான் கன்னியாகுமரியின் கடவில் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. அதை பற்றிய சிறிய தொகுப்பை நாம் பார்க்கலாம். திருவள்ளுவரின் சிலை கன்னியாகுமரியின் கடலுக்கு நடுவில் நீர்மட்டத்திலிருந்து 30 அடி உயரம் உள்ள பாறை மேல் அமைக்கப்பட்டுள்ள 133 அடி உயர சிலைதான் நமது ஐயன் திருவுருவச் சிலை. இந்த சிலையின் அமைப்பு பணி 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி தொடங்கப்பட்டது. 2000ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி திறக்கப்பட்டது. நன்றி, வணக்கம். அருமையா சொன்னாங்க. அறத்தோடு பொருள் ஈட்டி இன்பத்தோடு வாழ வேண்டும், அதான் அறம் பொருள் இன்பம் அப்படின்ற 3 கருத்தை நம்ம வள்ளுவன் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்காங்க. தம்பிக்கு நன்றி சொல்லிடலாம். தமிழ்ச்செல்வி, அடுத்து. அதாவது நம்ம வானொலியில எப்பவுமே ரெகுலரா இன்றைய நாளின் சிறப்பு அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த மாணவரும் இன்று நவம்பர் 3 இல்லையா, இன்னைக்கு என்ன சிறப்புகள் அப்படின்ற மாதிரி சொல்ல காத்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், நான் ஷாம் நிர்ஜன் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். சொல்லுங்க. இன்று தேச இல்லத்தரசிகள் தினம். அன்பின் வடிவம் என் அம்மா, அவள் சிரிப்பில் வீடே புன்னகைக்கும். காலை முதல் இரவு வரை அவள் இதயம் மட்டும் ஓய்வதில்லை. வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அவள் உழைப்பின் வாசம். அவர் சமைத்த உணவால் நம் வாழ்க்கை துளிர்கிறது. அம்மா, நீயே எங்கள் ஒளி, நீயே எங்கள் உயிர். இன்று இந்த நாளில் உங்களுக்கு நன்றி சொல்வோம் எங்கள் இதயத்திலிருந்து. நன்றி. பண்ணிட்டீங்களா? ரொம்பவே சந்தோஷம். தொடர்ந்து அடுத்த மாணவர்கிட்டையும் பேசலாம். 11:20 FM ரெயின்போ 103.3 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மா கபிரத், நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? கல்வியின் சிறப்பு. சொல்லுங்க. உலகத்தில் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வமாகும். கற்றோருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு என்று ஔவையார் கற்றவர்களின் பெருமையை பாடுகிறார். கல்வி கற்றவரிடம் ஒழுக்கம், பண்பு, நீதி, நேர்மை ஆகிய அனைத்து ஒருங்கே அமைந்து காணப்படும். கல்வியானது மனிதனை சிறந்த ஒழுக்கமுள்ளவனாக மாற்றுகிறது. டாக்டர் அப்துல் கலாம், அண்ணல் அம்பேத்கர், கல்பனா சாவ்லா, அரிஸ்டாட்டில் போன்ற பலர் கல்வியால் உயர்வடைந்தவர்கள். அதாவது கல்விதான் ஒரு சிறந்த செல்வம், ஒரு மனிதனுக்கு அதை விட ஒரு முக்கியமானது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. தொடர்ந்து அடுத்த மாணவர் எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. நான் தாதரி, 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சரி, ஸ்கிரிப்ட் எல்லாம் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களே, என்ன சொல்ல போறீங்க? வள்ளுவர் கோட்டத்தை சொல்லுங்க. வள்ளுவர் கோட்டம் திருவள்ளுவருக்காக கட்டப்பட்ட ஒரு நினைவகம் ஆகும். வள்ளுவர் கோட்டம் தேரின் வடிவில் கட்டப்பட்டு உள்ளது. இதில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு உள்ளது. உலக பொதுமுறையான திருக்குறளின் 1330 குறள்களையும் இந்த நினைவு சின்னத்தில் காணலாம். வள்ளுவர் கோட்டத்தின் நுழைவாயில் சிங்கம் மிகவும் கவர்ச்சிகரமான வடிவமைப்புகளுடன் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி. ரொம்பவே அழகா சொல்லிட்டாங்க. அடுத்து தமிழ்நாட்டோட பெருமையை பத்தி நான் சொல்றேன். ஒன் ஆஃப் த பெருமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், நான் மாஷா ஜெய்ஸ்ரன், நான் 7ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் இன்று திருவள்ளுவர் புத்தூர் ஆண்டாள் கோயில் பற்றி கூற வந்துள்ளேன். இது தமிழ்நாட்டின் பெருமை மட்டுமல்ல, நம் பக்தி, பண்பு, பாரம்பரியம் ஆகியவற்றின் அடையாளமாகவும் திகழ்கிறது. திருவள்ளிபுத்தூர் என்பது ஆன்மீக மனம் வீசும் பூமி. இங்கே பிறந்தவர்தான் ஆண்டாள் நாச்சியார், ஒரே பெண் ஆழ்வார். அவள் பக்தி என்பது வேண்டுதல் அல்ல, அனுபவம் என்பதை வாழ்வால் காட்டியவர். அவள் தன் காதலை மனிதனிடம் அல்ல, தெய்வத்திடமே செலுத்தி நாராயணா என்னும் நாமத்தை நெஞ்சில் நிலைநிறுத்தினார். நன்றி, வணக்கம்.
அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து டக்குன்னு பால்கோவா நினைவு வந்துருச்சு. அதை பத்தி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஆசை வந்துச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? நிச்சயமா பால்கோவா மட்டும் கிடையாது, அதனுடைய கோபுரம் தான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசுடைய சின்னமாவும் இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். இப்ப அடுத்த மாணவன் என்ன பேச காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பா சஞ்சய். சொல்லுங்க சஞ்சய். குற்றாலம் மலைகள். சொல்லுங்களேன். குற்றாலம் மலைகளில் பல அருவிகள் உள்ளன. குற்றாலம் தமிழ்நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்று. குற்றால அருவியில் குளிப்பதால் உடலுக்கு மருத்துவ குணங்கள் கிடைக்கும். குற்றால மலைகள் அழகிய இயற்கை காட்சி கடுகம் பசுமையான காடுகளுக்கு பெயர் பெற்றவை. குற்றாலத்தில் பழமையான கோவில்கள் உள்ளன. குற்றால மலைகள் பல்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு இருப்பிடமாக திகழ்கிறது. நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா நம்மள குற்றாலத்துக்கே கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த மாணவன் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பெயர் ஹேமந்த். நான் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன். நூல்கள் பற்றி கவிதை கூற வந்துள்ளேன். புத்தகம் தோழன், பகலிரவும் வழிகாட்டும் நண்பன். ஒரு பக்கத்தில் உலகம் முழுவதும் அடங்கியிருக்கிறது. அறிவின் ஒளி தரும் விளக்கே நூல். ஒரு நூல் திறந்தால் 1000 சிந்தனைகள் பிறக்கும். வாசிப்பவன் மனம் வானத்தை தொடும். நன்றி, வணக்கம். அதாவது இன்று நம்ம வந்து தலை குனிந்து படித்தால் நாளை தலை நிமிர்ந்து நம்ம பயணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அடுத்த மாணவனை சந்திக்கலாம். வணக்கம், என் பெயர் ஷே யஷ்வந்த் லிங்கா. 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் மதுரையை பற்றி கூற வந்துள்ளேன். மதுரை தமிழ்நாட்டின் முக்கியமான பழமையான நகரமாகும். இது தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் எப்பொழுதும் உயிருடன் இருக்கும் நகரம். மதுரையின் பிரபலமான இடம் மீனாட்சி அம்மன் கோவில் ஆகும். இந்த நகரம் வைகை நதியின் கரையில் அமைந்துள்ளது. மதுரை தமிழர் கலாச்சாரத்தின் மையமாக அறியப்படுகிறது. நன்றி, வணக்கம். அருமையா சொன்னாங்க. கூடல் மாநகர், தூங்கா நகரம், இப்படி பல பேர்களை நம்ம மதுரை மாநகருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கிறார். அடுத்த மாணவன் உங்க பேர் சொல்லுங்க. பி கணேஷ். சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? அலெக்சாண்டர் பிளெமிங்கை பற்றி பேச போகிறேன். சொல்லுங்களேன். பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் பிளெமிங். ஒரு நாள் பிளெமிங் தனது ஆய்வகத்தில் சில பிளேட்டுகளை சுத்தம் செய்யாமல் விட்டுவிட்டார். அதில் பூஞ்சை வளர்ந்து பாக்டீரியாவை கொன்றுவிட்டது. இதுவே பென்சிலின் என்ற முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்தை கண்டுபிடிக்க வழிவகுத்தது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். நன்றி. சயின்ஸ் மட்டும் விடாம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலும் நமக்கு எடுத்து கூறியிருக்கிறாரு. ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி, அடுத்து யார், என்ன மாணவன் என்ன பேச காத்துக்கிட்டு இருக்காங்க? கண்டிப்பா சொல்லலாம். ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் கேட்டு இருக்கீங்க. 11:25 அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் பல்பு. ஸோ அதை பத்தி தான் பேச வராங்க. வணக்கம், என் பெயர் கா யுகேஷ். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி பேச வந்துள்ளேன். மின்விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். மின்விளக்கை கண்டுபிடிக்க எடிசன் 1000த்திற்கும் மேற்பட்ட முயற்சி செய்தார். நீங்கள் இவ்வளவு தடவை தோல்வி அடைந்ததற்கு வருத்தமில்லையா என்று ஒருவர் எடிசனிடம் கேட்டார். அதற்கு எடிசன் சிரித்து கொண்டே, நான் தோல்வி அடையவில்லை, மின்பல்பு வேலை செய்யக்கூடிய 1000 வழிகளை கண்டுபிடித்தேன் என்றார். இதன் மூலம் முயற்சி திருவினையாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். சூப்பர். அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களுடைய கண்டுபிடிப்பை பத்தி ரொம்பவே அழகா சொல்லிட்டாங்க. அடுத்து ஒரு ஆசிரியர் நானும் பேசவா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம். வணக்கம், என் பெயர் விஜயலட்சுமி. நான் கேவிஎஸ் ஆங்கில பள்ளியில் சமூக அறிவியல் துறையில் பணிபுரிகிறேன். நான் இன்று மனிதர்களுக்கு வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒழுக்கத்தை பற்றி பேச வந்துள்ளேன். ஒழுக்கம் என்பது நம்முடைய நடத்தை, எண்ணங்கள், சொற்கள் மற்றும் செயல்களில் நற்பண்புகளை வளர்த்து கொள்ளும் தன்மையாகும். மாணவர்களுக்கு ஒழுக்கம் என்பது பள்ளிக்கு நேரத்தில் வருதல், நேர்த்தியான சீருடை அணிதல், ஆசிரியர்களை மதித்தல், பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்களை மதித்தல், பாடங்களை முறையாக கற்றல், இனிய சொற்களை பேசுதல், நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றுதல் ஆகும். இதனையே திருவள்ளுவர் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், அதாவது ஒழுக்கம் உயிரினும் மேலானது என்று வலியுறுத்தியுள்ளார். ஆகவே ஒழுக்கம் உள்ளவன் எப்போதும் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவான். எனவே மாணாக்கர்கள் ஒழுக்கத்துடன் வாழ்வில் நடந்து வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நீங்க எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்களோ? அப்படி இல்லையா? இல்ல, நம்ம வெளியே வந்திருக்கிற இடத்துல ஒரு ஜாலியா போட்டு போவீங்கன்னு பார்த்தா மாணவர்களா ஒழுக்கத்தோட இருக்கணும், பண்போட இருக்கணும்ன்றீங்க. அதுல ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான். இருந்தாலும் நீங்க உங்க பேச்சுல இருந்து தெரியுது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. மாணவர்கள் எப்படி உங்களுடைய அணுகுமுறையெல்லாம் இருக்கு? ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும்.
நண்பர்களாக தான் இருக்கோம். ஆனா அவளுக்கு வந்து கல்வி கற்றல் மட்டும் பத்தாது. அவள் வாழ்க்கையில சிறந்து விளங்கணும்னா நல்ல பழக்க வழக்கங்களும் ஒழுக்கமும் வேணும் அப்படிங்கறத வற்புறுவதற்காக தான் இந்த கருத்துக்களை பதிவிடுறோம். நிச்சயமா ஒரு நல்ல ஆசான் அமைகிறது வந்து கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னே சொல்லலாம். நீங்க உங்ககிட்ட இருக்கிற மாணவர்களா ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும். இப்போ ஒரு மாணவன் பேச கத்துக்கிட்டு இருக்கிறாரு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பெயர் ராயலமாயேஷ். நான் வேளாண்மையை பற்றி கூற வந்துள்ளேன். ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். இன்றைக்கு நம் நாட்டின் வருமானத்தில் 60% விவசாயத்தில் இருந்து கிடைக்கிறது. விவசாயமும் உலகத்தில் இரு கண்கள் இரண்டும் இல்லாத நாளை தலைமுறை என்ன செய்யும்? தேவை விவசாயம் காப்போம், விவசாயியை காப்போம். நன்றி. ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கிறாரு. விவசாயம் இல்லைன்னா எங்கிட்டா நம்ம சாப்பிட முடியும்? நமக்கு பசி தானே முக்கியம், சோறு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இப்ப அடுத்த மாணவனை சந்திக்கலாம். வணக்கம் நண்பர்களே, என் பெயர் சஞ்சீவ்குமார். நான் இன்று பாண்டியர்களை பற்றி பேச வந்துள்ளேன். பாண்டியர்கள் சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் வேப்பம்பூ மாலை அணிவார்கள். அவர்கள் கொடியில் 2 மீன்கள் இடையே செங்கோல் பொறிக்கப்பட்டிருக்கும். முதலில் தமிழில் நாணயம் வெளியிட்டவர்கள் பாண்டியர்கள். மூவேந்தர்களில் பழமையானவர்கள் பாண்டியர்கள். நன்றி, வணக்கம். பாண்டிய நாட்டுல இருந்து பாண்டியர்களை பேசாம இருக்க முடியுமா? ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இப்ப அடுத்த மாணவன். வணக்கம் நண்பர்களே, என் பெயர் ஜஸ்வந்த்ராஜ். இன்று நான் பேச போகும் தலைப்பு அசோகர். இந்தியாவின் மகத்தான மன்னர். அசோகர் மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர். ஆரம்பத்தில் வீர மன்னராக இருந்த அவர் கலிங்க போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்ததை பார்த்து மனம் மாறினார். அவர் வன்முறையை விட்டு அகிம்சை, அமைதி, தர்மம் ஆகியவற்றை தான் வாழ்க்கை நோக்கமாக கொண்டார். அவருடைய சிங்க சின்னம் இன்று இந்தியாவின் தேசிய சின்னமாக உள்ளது. அசோகரின் வாழ்வு நமக்கு சொல்லும் பாடம் வெற்றி அன்பிலும் அமைதியிலும் தான் உள்ளது. நன்றி. பரவாயில்ல, நான் சில வார்த்தைகள்லாம் எனக்கு தோணுச்சு. அதை தம்பி வந்து ரொம்ப அருமையா எடுத்து சொல்லிட்டாரு. நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாக பெறுங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். கண்ணாடி மாளிகை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். மதுரை FM ரெயின்போ 103.3 நம் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கும் விருதுநகர் KVS ஆங்கில பள்ளி மாணவர்களுடன் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வலம் வந்துட்டு இருக்கு. மீண்டும் இணைவோம். வணக்கம். வணக்கம் நேயர்களே, நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 விருதுநகர் KVS ஆங்கில பள்ளி மாணவர்கள்ட்ட ரொம்ப சிறப்பா இந்த நேரலை நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு. நேரம் 11:30 ஆகிற இந்த நேரத்துல நம்ம கிட்ட பேசக்கூடிய மாணவன். வணக்கம். என் பெயர் அபுரசன். 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். மகாத்மா காந்தி ஒரு சிறந்த போராட்ட வீரர். இவர் முழு பேர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. மகாத்மா காந்தி பாபு என்று அழைப்பர். வணக்கம், என் பெயர் பா ஸ்ரீனிஷ். நான் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் இன்று காந்தியடிகளின் பொய் பேசாமை பற்றி பேச வருகிறேன். அறவழி என்றவுடன் நம் நினைவுக்கு வருபவர் தேசத்தந்தை காந்தியடிகள். அவர் தம் சிறு வயதில் ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்தார். அதில் ஹரிச்சந்திரன் என்னும் மன்னர் பொய் பேசாமை என்னும் அறத்தை எத்தகைய சூழ்நிலையும் தவறாமல் கடைபிடித்தார். அந்த நாடகத்தை கண்ட காந்தியடிகள் தாமும் பொய் பேசாமையை கடைபிடிக்க வேண்டும் என்று உறுதி பூண்டார். அதனை தம் வாழ்நாள் முழுவதும் பின்பற்றினார். இப்பண்பு காந்தியடிகள் அனைவருடைய இதயத்திலும் இடம் பிடிக்க காரணமாக அமைந்தது. நன்றி. அதாவது தேசத்தின் தந்தையை பத்தி ரொம்பவே அழகா சொல்லிட்டாங்க. தொடர்ந்து அடுத்த மாணவர் நான் திருக்குறள் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த குறள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம், நான் மா விஷ்ணு. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று எனக்கு பிடித்த 2 திருக்குறளை கூட போகிறேன். முதல் திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பொருள். எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்கின்றன, அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகின்றது. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. பொருள். நல்ல உணவுகளை சமைக்கவும் சமைக்கப்பட்ட உணவுகளை உண்பவருக்கு இன்னும் ஒரு உணவாகவும் பயன்படுவது மலையே. நன்றி. அதாவது இந்த குறள் கேட்கும் பொழுது எனக்கு வந்து என்னுடைய சின்ன வயசு ஞாபகம். அதாவது நம்மளுடைய தேர்வுல கேட்பாங்க, ஈஸியான ஒரு 2 குறள் டக்குன்னு எழுதுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த 2 மார்க் வாங்குறதுக்கு நம்ம எடுத்தோடனே இந்த குறளை தான் எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த சின்ன வயசு ரொம்ப அழகா ஞாபகம் வந்துருச்சு. தொடர்ந்து அடுத்த மாணவர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், என் பெயர் கா ஜெயஸ்வா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? திருக்குறள். இன்னைக்கு வந்து நாங்கள் திருக்குறள் சொல்ல போறோம். என் பெயர் ஏ ஸ்ரீச்சரன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்ப 2 பேரும் சேர்ந்து சொல்ல போறீங்க. சொல்லுங்க.
ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பேன் தீது உண்டோ மன்னன் உயிர்க்கு. பிறர் குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். நன்றி. நன்றி. சரி, இப்போ அடுத்தடுத்து குரல் சொன்னீங்க, இதுக்கான பொருள் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சூப்பர். அதாவது குரல் தெரிஞ்சா மட்டும் பத்தாதான், அதோட பொருள் தெரிஞ்சாதான் என்ன டீப் மீனிங் அப்படின்றது தெரியும். தொடர்ந்து அடுத்த மாணவர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். என் பேர் ஜே கார்மீலன், 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? பாரதியார் கவிதை கூறப்போகிறேன். சொல்லுங்க. பெற்றெடுத்த மகாகவி, 8ஆவது தோன்றிய பாட்டுக்கு ஒரு புலவன், 8 திக்கும் தமிழ் மனமை பரப்பிய பன்மொழி பாவலன், கவித்திறனால் கனல் முட்டிய புரட்சியாளர். நன்றி, வணக்கம். சூப்பர். அதாவது பாரதியார் கவிதை ரொம்பவே அழகா சொல்லிட்டாங்க. தொடர்ந்து அடுத்த ஆசிரியர்கிட்ட பேசலாம். அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதாவது நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்கூல்ல ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம நல்லா கலகலப்பா சொல்லுங்க பாப்போம். நான் தமிழாசிரியராக கேவிஎஸ் ஆங்கில பள்ளியில் பணியாற்றுகின்றேன். தமிழாசிரியரை எங்க மாணவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம், நாங்க மற்ற ஆசிரியர்களை விட நாங்க ரொம்ப அவங்களோட இயல்பா நண்பர்கள் மாதிரி பழகுவோம். அதனால மாணவர்களுக்கு தமிழ் பாட வேலையை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நீங்க நண்பர்கள்ட்ட பழகணும் அப்படின்னு சொன்னீங்க. உங்க மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டயே கேட்டுருவோமா? கேளுங்க. சரி, அடுத்து கேட்டுருவோம். நீங்க சொல்லுங்க. நான் சாதனைகள் நிகழும் இடமான எம் பள்ளி பற்றி ஒரு சின்ன வாழ்த்துப்பாவை பாட வந்துள்ளேன். அன்பாய் ஆசையாய் வந்திடும் அழகிய எம் மாணாக்கருக்கு பாதுகாப்பை தந்திடும் எம் பள்ளி. சுயமாய் கற்றல் செயல் வழி கற்றல் மூலம் சிறந்த முறையில் போதித்திடும் ஆசிரியர் குழாம் கொண்டது எம் பள்ளி. 21ஆம் நூற்றாண்டு திறமைகள் பல்லாற்றல் நிறை மாணாக்கர் ஆசையாய் நாளும் வர துடிக்கச் செய்திடும் எம் பள்ளி. படிப்பில் மட்டுமல்ல விளையாட்டிலும் தலை சிறந்தவர் நாங்கள் என்று தோள் தட்டி எம் மாணாக்கர் கூறிடும் பள்ளி. விளையாட்டு விழா, ஆண்டு விழா, அறிவியல் விழா என முப்பெரும் விழாக்கள் மட்டுமல்ல, தினமும் திருநாளாய் திகழும் பள்ளி எம் பள்ளி. இருபால் மாணாக்கரும் கல்வி பயின்று காமராசரின் விருதை மண்ணிலே வீர நடைபோட்டு விருட்சமாய் திகழும் பள்ளி. எம் பள்ளி தழைக்க நாளும் உதவிடும் இரு முதல்வர்கள், இருபால் ஆசிரியர்கள் சிறப்பாய் வாழ்ந்திட என் வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். வாழ்க எம் பள்ளி, ஓங்குக அதன் புகழ். நன்றி, வணக்கம். அப்படியே அவங்க பேச்சுல இருந்தே நிரூபிச்சிட்டாங்க. இப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது பிடி பீரியட் இருக்கும், வாலிபால் விளையாடுவோம், ஃபுட்பால் விளையாடுவோம், எனக்காவது விளையாடிக்கிட்டு இருப்போம். ஆனா இவங்களுடைய பள்ளியில ஸ்விம்மிங் சொல்லி தராங்களாம். அதுக்கு ஒரு ஆசிரியரும் இருக்கிறாரு. இப்ப நான் அவர்கிட்ட பேசின வரைக்கும் சொல்றாரு, நம்ம பள்ளியிலேயே ஒரு ஸ்விம்மிங் பூலே இருக்கு அப்படிங்கிறாரு. இப்ப அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. முருகேசன், ஸ்விம்மிங் பயிற்சியாளர். எத்தனை வருஷமா இருக்கீங்க இந்த பயிற்சியாளரா? நான் 10 வருஷமா இந்த ஸ்கூல். உங்க பள்ளி மாணவர்களை பத்தி சொல்லுங்களேன். எங்கள் பள்ளி மாணவர்கள் ஸ்விம்மிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வருவாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாரும் ஸ்விம்மிங் கற்றுக்குறாங்க. இப்போ நீர்நிலைகள் மழை பெய்கிற காரணத்தினால பிள்ளைகளை விட்டுட்டு அவங்க போயிடறாங்க. அதனால ஸ்விம்மிங் கண்டிப்பாக எல்லாரும் கற்றுக்குறாங்க. உங்கள் ஸ்கூலில் ஸ்விம்மிங் பூல் இருக்கா? எங்கள் ஸ்கூலில் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. சரிங்க சார். இப்போ மாணவ மாணவியர் இதில் ஆர்வமாக பயிற்சி எடுக்க வராங்களா? கண்டிப்பாக எல்லாரும் வராங்க எங்கள் ஸ்கூலில். அதுக்கு சார்ஜஸ்லாம் தனியாக? ஆமாம், சார்ஜஸ் அது டேம் பீஸ்லேயே வாங்கிடுவாங்க. ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்ப தமிழ்செல்வி, இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல கத்துக்கிட்டு இருக்கீங்க? அதாவது அவங்க ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, எனக்கு என்னுடைய பள்ளி பருவத்துல சிங்கிங், டான்சிங் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ, நமக்கு ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் இருந்தா அந்த திறமையும் வெளிப்படுத்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த இடத்துல தோணுது. 11:35 FM 103.3 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த மாணவர் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அதுவும் 3 பேர் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. நாங்க 3 பேர் ஒரு குழுவா செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல போறீங்க? நவீன திருவிளையாடல். என் பெயர் எஸ். சஞ்சய்வர்தன். என் பெயர் நான் சஞ்சய் கார்த்திக். என் பெயர் ஸ்ரீகா லோஹித் குமரன். சொல்லுங்க. நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்று மதுரை எஃப்எம்மில் யார் அதிகமான மாவட்டங்களிலும் அதன் சிறப்பு பெயர்களையும் கூறுகிறார்களோ அவர்களுக்கு 1000 பொன் பரிசாக வழங்கப்படும். என்னது, 1000 பொன்னா? சொக்கா, அந்த 1000 பொற்காசும் எனக்கே கிடைக்க அருள் புரிய மாட்டாயா? புலவரே, யார் அது? உமக்கு பரிசு தொகை வேண்டுமா? வேணும். ஆனால் நீர் யார் ஐயா? உமக்கு வேண்டாமா? வேண்டாம், எல்லாம் நீயே எடுத்துக்கொள். சரி, கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? என்னது, எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். சரி, கேளும். சேலம் மாம்பழ நகரம், தருமபுரி தோட்டப்பயிர் பூமி, திருநெல்வேலி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு, நாமக்கல் முட்டை நகரம், நீலகிரி மலைகளின் ராணி, மதுரை உறங்கா நகரம், திருச்சி மலைக்கோட்டை நகரம், விருதுநகர் வியாபார பூமி, திண்டுக்கல் பூட்டு நகரம், தூத்துக்குடி
துறைமுக நகரம். ஈரோடு மஞ்சள் நகரம். ஐயா புலவரே, அனைத்து வினாக்களுக்கும் சிறப்பாக பதிலளித்தீர். நீரும் நன்றாக வினாக்களை தொடுத்தீர். வெற்றி பரிசு தொகையை பெற்றுக்கொள்ளும். நன்றி. நவீன திருவிளையாடல்னு ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாங்க. எனக்கு பழைய திருவிளையாடல் தான் ஞாபகம் வருது. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி அப்படிங்கிற பாடல் தான் ஞாபகம் வருது. இப்போ அடுத்த மாணவனை சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பெயர் ப. சிவபிரகாஷ். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இங்கு தஞ்சை பெரிய கோவிலை பற்றி பேச போகிறேன். தஞ்சை பெரிய கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு உலக புகழ் பெற்ற கோயிலாகும். இது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. இக்கோவில் 7 வருடங்களில் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கோவில் சோழர்களின் சிறந்த கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. இக்கோவிலில் உள்ள நந்தி சிலை 212 அடி உயரம் உடையது. நன்றி. ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாரு. அதாவது தஞ்சை பெரிய கோவிலுடைய கோபுரத்தோடைய நிழல் வந்து கீழே விழாது அப்படிங்கிறது ஒரு மேற்கொண்டு தகவல். இப்ப அடுத்த மாணவனை சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பெயர் தீப்தக்ஷ். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். கடையேழு வள்ளல்களின் பெயர்கள்: பேகன், ஓரி, காரி, அதியமான், நல்லி, பாரி, ஆயாந்திரன். நன்றி, வணக்கம். அருமையா எடுத்து சொன்னாங்க. ஒரு படத்துல கூட நம்ம கேட்டிருப்போம் அங்கவை சங்கவைன்னு சொல்லிட்டு. அந்த இரு மகள்களுடைய தகப்பனார் யாருன்னு கேட்டோம்னா நம்ம வந்து பாரிவள்ளல் தான், பரம்புமலை. இப்ப அடுத்த மாணவனை சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் இர்ஃபான் முல்லா. என்ன சொல்ல காத்துக்கிட்டு இருக்கீங்க? பாரதியார் பத்தி கவிதை சொல்கிறேன். சொல்லுங்களேன். துன்பம் நெறியும் சமயத்தை அதை கண்டு சிரித்து பழங்கள், அதுவே அத்துன்பத்தை வெட்டும் வாளாயே விடும். மகாகவி பாரதியார். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது மாணவர்கள் வந்துட்டாலே கண்டிப்பா ஒரு திருக்குறள், ஒரு பாரதியார் கவிதைகள் அந்த மாதிரி கண்டிப்பா சொல்லிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கும். FM 103.3 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 11:39 தொடர்ந்து அடுத்த மாணவர் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம். நான் இப்போது கரிகாலனை பற்றி பேச போகிறேன். கரிகாலன் சங்க காலத்தை சேர்ந்த ஒரு சோழ மன்னன். இவர் காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர். மேலும் தமிழகம், ஆந்திரா, இலங்கை ஆகிய பகுதிகளை வென்றவர். இவருக்கு திருமாவளவன், பெருவெளத்தான் என்ற பட்டப்பெயர்களும் உண்டு. இவர் பண்டைய சோழ வம்சத்தின் முக்கிய மன்னர்களில் ஒருவர். உரையெடுத்து தலைநகர கொண்டு ஆண்டார். நன்றி. கரிகாலன் பத்தி சொன்னீங்க, உங்க பேர் சொல்லல? ரா அர்ஜுன் பத்மேஷ். ரொம்பவே அழகா சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த மாணவர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம், என் பெயர் மகேஸ்வரன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் தற்பொழுது புவி வெப்பமடைதலை பற்றி சில வார்த்தைகள் கூற வருகிறேன். நெகிழியை புதைத்து மண்ணை வீணாக்கினோம், நிறமில்லா நீருக்கும் சாயம் ஏற்றினோம், சிட்டுக்குருவின் சிறகுகளை கொடுத்து செல்போன் சிக்னலை வாங்கினோம், ஓசானில் ஓட்டையிட்டும் ஓயவில்லை இந்த மண்ணின் மாசோட்டம். இதை குறைக்க நெகிழியை குறைத்து அதிக மரங்களை வளர்த்து பொது போக்குவரத்தையும் பயன்படுத்தி செல்போன் உபயோகத்தையும் குறைத்து நம் பூமியை காப்போம். நன்றி, வணக்கம். அதாவது ரொம்ப நிதானமா அழகா ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. விருதுநகர் KVS ஆங்கில பள்ளி மாணவர்களோட சிறப்பு நேரலை தான் பேசிட்டு இருக்கோம். சோ ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாக பெறுங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். மதுரை பண்பலை 103.3 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு நம்ம நிலையத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய விருதுநகர் KVS ஆங்கில பள்ளி மாணவர்களுடன் சந்திப்பு நேரலை நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டு இருக்கு. மீண்டும் இணைவோம். வணக்கம். வணக்கம். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா நிறைய மாணவர்கள் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க. டக்கு டக்குன்னு அவங்ககிட்ட ஒருத்தவங்களையா சந்திப்போம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பெயர் விமல். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வாழை இலை விருந்தை பற்றி கூறப் போகின்றேன். வாழை இலையில் உணவு உண்ணுவதால் செரிமானம் எதில் நடைபெறும்? வயிற்றுப்புண்களை ஆற்றும், பசியை தூண்டும், தோல் பளபளக்கும், இரத்தத்தை சுத்தமாக்கும். நன்றி. வாழை மரம் வச்சா எவ்வளவு நன்மைகள் ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்த மாணவன். வணக்கம். என் பேர் சே வெற்றிவேல். நான் என்ன பேச போகிறேன்? நான் ஔவையார் பாடல் சில வரிகள் பேச போகிறேன். பாரிய பயிரும் கெடுக்கும், பாசத்தால் பிள்ளை கெடுக்கும், ஒழுக்கம் இல்ல வாழ்வு கெடுக்கும், கண்டிக்காத பிள்ளை கெடுக்கும், பணத்தால் அமைதி கெடுக்கும், உள்ளக்காத உடலும் கெடுக்கும், காட்டு மழையும் கெடுக்கும், குற்றம் பார்த்தால்
சுற்றம் கெடுக்கும், வறுமை வந்தால் எல்லாம் கெடுக்கும். ரொம்ப அருமையா ஔவையாருடைய பொன்மொழிகளை எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இப்ப தமிழ்ச்செல்வி, அடுத்து யாரை சந்திக்க போறீங்க? அதாவது இதுவரைக்கும் வந்த மாணவர்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு சொன்னாங்க. இப்போ வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, நான் வந்து ஆகாஷ்வாணியை பத்தியே சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், என் பெயர் சே ஹரிஜே தர்ஷன். நான் வந்து ஆகாஷ்வாணியை பத்தி பேச போறேன். ஆகாஷ்வாணி இந்திய மாநில ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என மறுபெயரிட்ட போது ரவீந்திரநாத் தாகூர் கொல்கத்தாவின் குறுகிய அலை சேவையின் தொடக்க விழாவிற்காக எழுதப்பட்ட ஒரு கவிதையில் வானத்திலிருந்து வரும் குரலான ஆகாஷ்வாணி என்று மறுபெயரிட்டார். சரி, இந்த டைட்டில் எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இங்க நம்ம மதுரைக்கு வந்து ஆகாஷ்வாணியில வந்து பேசுறோம், அப்ப நம்ம ஆகாஷ்வாணியை பத்தி பேசினா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லைங்களா? ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாங்க தமிழ்ச்செல்வி. ஏன்னா ஆகாஷ்வாணி வயது 90 தான் நம்ம இப்ப கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல ஆகாஷ்வாணியோட சிறப்புகளை எடுத்து சொன்னது ரொம்ப பொருத்தமா தான் இருக்குது. இப்ப அடுத்த மாணவன் வருக. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பெயர் வி பாலாஜி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்ன சொல்ல போறீங்க? பாரதிதாசன் பாடல். சொல்லுங்களேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். நன்றி. ரொம்ப அருமையா சுருக்கமா எடுத்து பாடி இருக்கிறாப்ல. இப்ப அடுத்த மாணவனை சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பெயர் ஆர் தனேஸ்வர். இன்று என் தலைப்பு பாரதியார் பாடல். ஒளிப்படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிப்படைத்த மொழினாய் வா வா வா, கடிமை கொண்ட தோழினாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா, சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, எளிமை கண்டு இறங்குவாய் வா வா வா, ஏற்போல் நடையினாய் வா வா வா. நன்றி, வணக்கம். அதாவது பாரதியார் பாடல் ரொம்பவே அழகா பாடிட்டாங்க. அடுத்த மாணவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், எனது பெயர் நான் நிகில்ராஜ். 7ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். அதாவது அவங்க தலைப்பே பாத்தீங்கன்னா படித்ததில் பிடித்தது அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையான தலைப்பு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு சிறுகதை சொல்ல போறேன். ஒரு நாள் சாவியை பார்த்து சுத்தியல் கேட்டது. நான் உன்னை விட வலிமையாக இருக்கின்றேன், நீ என்னை விட சிறியதாக இருக்கின்றாய், ஆனாலும் ஒரு பூட்டை திறக்க மிகவும் சிரமப்படுகின்றேன், நீ எளிதாக திறக்கின்றாயே, அது எப்படி என்றது. அதற்கு சாவி சொன்னது, நீ பூட்டின் தலையில் அடிக்கின்றாய், நான் பூட்டின் இதயத்தை தொடுகின்றேன். நீதி, அன்பே உலகை வாழும். அதாவது அன்பு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான கருத்தை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொல்லி முடிச்சிட்டாங்க. 11:45 FM 103.3 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்ஸி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு. ஒவ்வொரு கோலோட ஆரம்பம் ஒரு பிளான். எந்த ஒரு பிளானுக்கும் தேவை செக்யூரிட்டி. வழங்குகிறோம் LICயின் புதிய நவ்ஜீவன் ஸ்ரீ ரெகுலர் பிரீமியம் பிளான். உங்களுக்கு ரொம்ப அவசியமானதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு சூப்பர் காம்போ வித் இன்சூரன்ஸ் அண்ட் சேவிங்ஸ். உங்க ஃபியூச்சரை செக்யூர் பண்ண இதுல flexible premium payment term optionsோட attractive guaranteed additions and enhanced guaranteed additions to existing policy holdersum இருக்கு. உங்க குழந்தையோட எஜுகேஷனோ இல்ல உங்களோட ட்ரீம் ஹோமோ எல்லாத்தையும் பிளான் பண்ணுங்க வித் LIC's நவ்ஜீவன் ஸ்ரீ ரெகுலர் பிரீமியம் பிளான். மேலும் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்க இல்ல LICindia.in க்கு லாக் ஆன் பண்ணுங்க. LIC हर पल आपके साथ. கண்ணாடி மளிகை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மதுரை FM ரெயின்போ 103.3 இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டு இருக்கு கண்ணாடி மளிகை. நம் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கும் விருதுநகர் KVS ஆங்கில பள்ளி மாணவர்களுடன் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். மீண்டும் நாம் இப்போது நிலைய நண்பர்களை சந்திப்போம். வணக்கம்.
வணக்கம். அதாவது இன்றைய நம்ம வானொலியில வந்து நேர்கள் மாணவர்கள் வந்து ரொம்பவே அழகா பங்கு பெறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாணவரும் வித்தியாசமான தலைப்புலாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில இந்த மாணவர் வந்து ஒரு தலைப்பு வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. கேட்ட உடனே கேட்கறவங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். சொல்லுங்க. வணக்கம், என் பேர் கோகுலகண்ணன். இன்னைக்கு அறிவியை பற்றி கூறுகிறேன். கார்மேகம் தந்த கொடையே, நீ விழும்போது சாரல் மலையே, இயற்கை மகளின் வெண் குழலே, இமைக்காமல் ரசிப்பேன் உனையே, நதியோடு செல்லும் அழகே, மண்ணின் உயிர்களின் அமிர்தமே, மகிழ்மைகளை பல செய்தால் இனிதே. அதாவது இவங்க வந்து அறிவியல் பத்தி சொன்னாங்க. எனக்கு டக்குன்னு குற்றால நனவு வந்துருச்சு. ஏன்னா இப்பதான் சமீபத்துல சீசன் எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா? சோ இவங்களுடைய கவிதையை கேட்டு மறுபடியும் போலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு. தொடர்ந்து அடுத்த மாணவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம். வணக்கம், என் பேர் சங்கிலிநாதன். நான் நிக்கோலா டெஸ்லா என்கிற நபர் பற்றி பேச போகிறேன். அவர் வயரிலா மின்சாரம், ஏசி கரண்ட், ரேடியோ ஆலைகள் போன்றவற்றை கண்டுபிடித்தவர். டெஸ்லா இல்லாமல் நம் உலகம் இன்றைய போல பிரகாசமாக இருக்காது. அவருடைய கண்டுபிடிப்புகள் அறிவியலில் புதுமைகளை கொண்டு வந்தன. நிக்கோலா டெஸ்லா என்கிற பெயர் எப்போதும் மின்சாரத்தின் ஒளியாக நமது நினைவில் இருக்கும். நன்றி. ரொம்பவே அழகா சொல்லிட்டாங்க. தொடர்ந்து அடுத்த மாணவர்கிட்ட பேசலாம். 11:48 103.3 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம். வணக்கம், என் பெயர் பாரிஸ்வந்த். நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். நான் இப்போது பச்சை மயில் நடிக்கும் என்ற பாடலை பாட வந்துள்ளேன். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சர வங்கலங்கும் கிளியே, நரியெல்லாம் மூளையிடும், அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி, புதுநடை போதுமடி கிளியே, பூங்குயில் கூவுமடி, சிங்கம் புலிகரடி, சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே, இயற்கை விடுதியிலே. இப்பாடலை ஏற்றியவர் சுரதா ஆவர். நன்றி, வணக்கம். அடுத்த மாணவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், என் பெயர் மாஸ்ரீ ஷம்சு. 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்போது கல்வியை பற்றிய பழமொழிகள் கூறப்போகிறேன். கற்காதவன் அறியாதவன், கல்வியால் பரவும் நாகரிகம், கல்லாதவரே கண்ணில்லாதவர், கல்வியே நாட்டின் முதல் அரண், அறிவே ஆற்றல், கல்வி ஒன்றே எழுச்சி செல்வம், எளிய செல்வம். அதாவது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி கல்வியை பற்றி அதோட முக்கியத்துவத்தை ரொம்பவே அழகா சொல்றாங்க. தொடர்ந்து அடுத்த மாணவர்கிட்ட பேசலாம். என்ன சொல்ல போறீங்க? அப்துல் கலாம் பொன்மொழியை பற்றி பேச போகிறேன். அதாவது 4 பேர் குழுவா நாங்க சொல்ல போறோம் அப்படின்ற மாதிரி ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. வரிசையா உங்க பேர்லாம் சொல்லிருங்க. என் பேர் ஆ அருள். என் பேர் பி கவிபிரதாப். என் பேர் பி அனுப் சாலமன். சொல்லுங்க. நாம் அனைவரும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. நன்றி. நீ பாதை இல்லை என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை. நன்றி. ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் தருணத்தில் புத்திசாலி ஆகினான். ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமை கொள்ளும் கணத்தில் முட்டாளாகின்றான். நன்றி. வாய்ப்புக்காக நீ காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக் கொள். அதாவது பொன்மொழிகள் ரொம்பவே அழகா சொன்னாங்க. 11:50 அதாவது இவ்வளவு நேரம் போயிருச்சா அப்படின்ற மாதிரி தான் பேச தோணுது. ஏன்னா நிறைய மாணவர்கள் நம்ம முன்னாடி காத்திருந்தாங்க. ரொம்பவே அழகான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. தொடர்ந்து அடுத்த மாணவத்தையும் பேசலாம். அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம். வணக்கம், என் பெயர் கணேஷ் கதிர். நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்பொழுது நான் புத்தகங்களை பற்றி பேச போகின்றேன். புத்தகங்கள் வாசிப்பது மிகவும் அவசியம். புத்தகங்கள் வாசிப்பதால் அறிவு, ஞானம், கற்பனை திறன் போன்றவை வளரும். மேலும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் புத்தகம் வாசிப்பது உதவும். நன்றி. சூப்பர். அதாவது கல்வியோட புத்தகங்கள் பற்றி ரொம்பவே அழகா சொல்லிட்டாங்க. தொடர்ந்து நிறைவான மாணவர் ஒரே ஒரு மாணவர் தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம். எனது பெயர் கிஷோர். நான் வில்லியம் ஷேக்ஸ்பியர் பற்றி பேச போகிறேன். வில்லியம் ஷேக்ஸ்பியர் 1564ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்தார். அவரை இங்கிலாந்தின் தேசிய கவிஞர் அழைக்கிறார்கள். அவர் ஒரு சிறந்த கவிஞர், நாடக ஆசிரியர் மற்றும் நடிகர் ஆவார். அவர் மொத்தம் 37 நாடகங்கள் மற்றும்
154 சொனட்டுகள் எழுதியுள்ளார். அவரது புகழ்பெற்ற படைப்புகள் ரோமியோ அண்ட் ஜூலியட், ஹாம்லெட், மேக்பத், ஒத்தோலோ மற்றும் ஜூலியஸ் சீசர் ஆகும். நன்றி, வணக்கம். ரொம்ப கஷ்டத்தோட பேசியிருக்கிறாரு மாணவன். இப்ப ஏற்கனவே நம்ம கிட்ட பேசின 3 ஆசிரியர் பெருமக்கள் ஒரு பாட்டோட நாங்களும் முடிக்கிறோமே இருக்காங்க. பாடுங்களேன். நாங்க இப்ப வந்து மதுரையை பற்றிய ஒரு நாட்டுப்புற பாடல் ஒண்ணு பாடலான் இருக்கோம். வாழ வடக்கீனோ வான் கரும்பு மேற்கீனோ கரும்பும் இளநீரும் கண் திறந்து மடப்பாயும் கட்டு கலங்கானோ கதிருளக்கு நெல் காணோ அரிதாள் அறுத்து வர மறுதாளு பயிராகும் தானே நன்னே நானே தன்னை தானே நன்னே நானே தானே நன்னே நானே தன்னை தானே நன்னே நானே அரிதாளின் கீழாக ஐங்கலந்தேன் கூடு கட்டும் ஆன கட்டும் நாளும் மானம் முட்டும் போறோம் மாடு கட்டி போரடித்தால் மாளாது தென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுர ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுர தன்னானே தான நன்னே தானே நன்னே நான நன்னே தன்னானே தானே நன்னே நானே நன்னே நான நன்னே. தேங்க்யூ. ரொம்ப அருமையா பாடினாங்க. அது என்ன பாடல்? சங்க பாடல். கட்டு கலங்கானும் கதிர்வுளக்கு நெல்கானும் அரிதாள் அறிந்து வர மறுதாள் பயிராகும் அரிதாளின் கீழாக ஐங்கலத்தேன் கூடுகட்டும் மாடுகட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அப்படிங்கிற பாடலை ரொம்ப அருமையா பாடியிருக்கிறாங்க. இப்ப நிகழ்ச்சியோட நிறைவுல ஒரு ஆசிரியரை சந்திக்க இருக்கின்றோம். அதாவது நம்ம குடும்பத்துல எங்கேயாவது ஒரு டூர் போறோம் அப்படின்னா நம்ம மனைவி மக்களை தயார் பண்ணி கூட்டிட்டு போறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய சவாலா இருக்கும். அந்த நேரத்துக்கு போகணும். ஆனா இத்தனை மாணவர்களையும் ஒருங்கிணைத்து இப்ப 2வது முறையாக நமது மதுரை வானொலி நிலையத்திற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் செஞ்சு கொடுத்து மதிய உணவுக்கும் ஏற்பாடு பண்ணி எல்லாம் ஒரு கரெக்டா செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய அந்த ஆசிரியர் தான் சந்திக்க போறோம். அவர்கிட்டே கேட்போம் அவர் பேரை. ஐயா, உங்க பேர் சொல்லுங்க, என்ன துறை ஆசிரியர்? வணக்கம், எனது பேர் மாதவன். நன்றி. என் பள்ளி முதல்வர்களும் மேனேஜ்மெண்ட் தான் ஏற்பாடு செஞ்சாங்க. நான் மட்டும் இல்லை, எங்கள் பள்ளியில் வந்து ஆசிரியராக இருக்கட்டும் முதல்வராக இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பார்க்காத ஒரு உயரத்தை பசங்க பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. எப்படி நம்மளோட மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் நம்ம பார்க்காத ஒன்று பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களோ முதல்வர்களும் ஆசிரியர்களும் அதை நோக்கி தான் போகிறாங்க. எங்கள் ஸ்கூலில் ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும் அனைத்து வகையான லேபுகள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்கள் ஸ்கூலில் மதிய சாப்பாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். 2500 பேருக்கு டெய்லி மதியம் சமைப்பாங்க. 2500 நேரம் மனசார சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு படிக்க வராங்க டெய்லி. சரி, இப்போ இவ்வளவு மாணவர்களை நம்ம ஒருங்கிணைச்சு கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். எப்படி நீங்க இதெல்லாம் சமாளிச்சு அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்கள கொண்டு போய் திரும்ப பள்ளியிலையும் சரி வீட்லயும் கொண்டு அனுப்புற வரைக்கும் உங்களுடைய பொறுப்பு தான் ரொம்ப அளப்பரியது. அதை பத்தி சொல்லுங்களேன். இல்லை, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எப்படி நான் வரும்போது எனக்குமே கொஞ்சம் எல்லாமே இருக்குச்சு. அடுத்து எப்படி எங்கள் பள்ளி முதல்வராக இருக்கட்டும் எல்லாருமே எனக்கு கைட் பண்ணி அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நான் ஃபாலோ பண்ணிக்கிறோம். ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா இத்தனை மாணவர்களையும் ஒருங்கிணைத்து நம்ம நிலையத்தையும் சுத்தி காமிச்சு பக்கத்துல பார்க்கலாம் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான மதிய உணவையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். நேர்களே, நாம இப்போ இந்த 1 மணி நேரமா விருதுநகர் KVS ஆங்கில பள்ளி மாணவர்களை சந்திச்சு அவர்களுடைய தனி திறமைகளை நம்ம கேட்டு வானொலி வாயிலாக கேட்டு ரசித்தோம். அதோடு மட்டும் இல்லாமல் ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய பாடல்களையும் ரொம்ப அருமையா கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சி கேட்ட நேர்கள் அனைவருக்கும் ஒரு நன்றியோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது NE தமிழ்ச்செல்வி A விக்னேஷ். நன்றி நேர்களே. வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே எண்டூரு நெறிவூரு கருவேலங்காட்டோரம்
தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமே சோழ தட்ட பொழுதுதான் நம்ம சட்ட பொழுதுதான் நம்ம சட்ட. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. குச்சி அடுக்கி கணக்கு பாடம் படிச்சோம். தண்ணி இல்லாத்தில் கிட்டி புல்லு அடிச்சோம். கண்டவாள மேல காச வச்சு தொலைச்சோம். 5 பைசா பிலிம வாங்கி அப்பாவோட வெட்டியில கண்ணாடி லென்ஸ் வச்சு சினிமா காவிச்சோம். அண்ணாச்சி கடையில தான் எண்ணெயில தீ குடிச்ச பரோட்டாக்கு வாதி சொத்த நாம அழிச்சோம். ஹோட்டல் காட்டு பொழுதெல்லாம் ஓட்டம் போட்டு திரிச்சோம். வெயில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. கண்ணாடி மாளிகை நம் நிலையத்திற்கு இன்று வருகை தந்திருந்த விருதுநகர் KVS ஆங்கில பள்ளி மாணவர்களுடன் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வலம் வந்து சென்றது இன்றைய கண்ணாடி மாளிகை. இசைத்தூரல் 1000 புது பாடல் 1000 செவியூரும் பூப்பதாலே உயிர் ராகம் என்றும் தாலாடுதே. தமிழ் பாடல் காவியம் அமுதூரும் ஓவியம் இசை மாலை கேட்பதாலே நெஞ்சம் பூக்கும். சுவைதானின்றே புது ராகம் தண்ணி கேட்கலாம். ஆகாஷ்வாணி இசையோடு நீங்கள் FM Rainbow 103.3 ஆகாஷ்வாணி இசையோடு நீங்கள் FM Rainbow 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.